உன்னை காயப்படுத்தியவர்களை முடிந்தால் மன்னித்து விடு, இல்லையேல் மறந்துவிடு. வேண்டாம் என்றால் வெறுத்து ஒதுக்கிவிடு. ஒருபோதும் அவர்களை உன் மனதில் சுமந்து நித்தமும் வலியை அனுபவிக்காதே. சிந்தித்து செயல்படு, இந்த நிலையும் மாறும். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. எல்லாவற்றையும் சரிசெய்ய எப்போதும் ஒரு வழி இருக்கிறது. எனவே உறுதியாக இரு. சரியான தீர்வுகள் அனைத்தும் விரைவில் உனக்கு தெரிய வரும். அதுவரை நீ அமைதியாக இரு. நாம் விரும்பியதை அடைந்தால் அது வெற்றியாகும். அதுவே நீங்கள் அடைந்ததை விரும்பினால் அது மகிழ்ச்சியாகும். எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில்தான் இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியும் துன்பமும். சிந்தித்து செயல்படு. தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியமில்லை. எந்த இடத்தில் நம்மை வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும். உறவுகள் முக்கியம்தான், அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும். வாழ்க்கையில் நீ சந்திக்க நேரிடும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. வேண்டியவர், வேண்டாதவர், தெரிந்தவர், தெரியாதவர் என்று எவரும் இல்லை. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் காரணம் உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே காரணம். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். இந்த உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக்காதே. உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது உனது கடமையாகும். சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. சிந்தித்து செயல்படு. அதிகமான துக்கத்தால் பலவீனம் அடையாதே. இதுவும் கடந்து போகும். அளவில்லாத சந்தோஷத்தில் தலைக்கணம் கொள்ளாதே. அதுவும் கடந்து போகும். எந்த நிலையிலும் நீ நிதானமாய் இரு. அதுவே உனக்கு நிரந்தரம். அதுதான் உனக்கு பெரிய பலத்தை தரும். புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு. வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? பிறர் விரும்பும்படி பேச வேண்டும் என்றால் பொய் மட்டும்தான் பேச வேண்டியிருக்கும். பிறருக்கு பிடிக்கும்படி நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். நீ நீயாக இரு. வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. இதை செய்தால் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிட செய்கிறது.